சேலம் விஜய் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்திருந்த வடமாநில இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் வந்த நிலையில் இது தொடர்பாக தற்போது போலீசார் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சுராஜ் என்பவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததா மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த நிலையில் மேலும் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த இந்த சூரஜ் என்பவருக்கு கடந்த ஆண்டே மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதா போலீசார் தரப்பிலையும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் கூட்டத்தில் சுராஜ் மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் அவர் உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில் தற்போது காவல்துறையினர் விளக்கமளித்திருக்கிறார்கள். சுராஜ் என்ற அந்த நபருக்கு கடந்த ஆண்டு மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த சுராஜ் என்பவர் மாரடைப்பு ஏற்பட்டு தான் உயிரிழந்ததா மருத்துவர்கள் தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசார் இந்த தகவலை தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். போலீசார் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? தமிழ்ச்செல்வன். தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்றைய தினம் சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிலையில் சேலம் கொண்டலாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வெள்ளி தொழிலாளி சுராஜ் என்பவர் அவரது நண்பருடன் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை பார்ப்பதற்காக வந்தபோது அங்கே உள்ளேயே மயங்கி விழுந்துள்ளார். அப்பொழுது அங்கு இருந்த மருத்துவ குழுவினர் பரிசோதித்து பார்த்தபோது அவருக்கு பல்ஸ் இருந்த நிலையில் உடனடியாக ஆம்புலன்ஸில் ஏற்றி அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்பொழுது அங்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த சுராஜ் என்ற நபர் அவரை பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலே உயிரிழந்து விட்டதாகவும் குறிப்பாக மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக மருத்துவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 20 ஆண்டுகளாக சேலம் கொண்டலாம்பட்டி பகுதியில் தங்கி வெள்ளி தொழில் செய்து வந்த நிலையில் இந்த அவருடைய நண்பருடன் தற்காலிகமாக இன்றைய தினம் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை பார்ப்பதற்காக வருகை தந்துள்ளதாகவும் இந்த நிலையில் அவருக்கு ஏற்கனவே மாரடைப்பு பிரச்சனை இருந்து வந்ததாகவும் அதற்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையை தற்பொழுது இந்த மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக மருத்துவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் காவல்துறை தரப்பிலும் இதை உறுதி செய்துள்ளார்கள். அப்போ தமிழ்ச்செல்வன், கூட்ட நெரிசலால இந்த சம்பவம் நிகழன்று நம்ம புரிஞ்சுக்கலாமா? தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் பொழுதே குறிப்பாக நிர்வாகிகள் உள்ளே இருக்கும் போதே ஏராளமான உரிய அடையாள அட்டை இல்லாதவர்கள் கூட்டமாக அதிக அளவில் உள்ளே நுழைய முற்பட்டார்கள். அப்பொழுது கூட்ட நெரிசலும் ஏற்பட்டது. ஆனால் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது உடனடியாக காவல்துறையினர் அதை தடுத்து நிறுத்தி கூட்டத்தை கட்டுப்படுத்தினார்கள். இருப்பினுமே சில நிர்வாகிகள் மற்றும் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் ஒன்று திரண்டு உள்ளே நுழைய முற்பட்ட போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை கட்டுப்படுத்திய நிலையில் அந்த கட்டுப்படுத்தி பின்னர் விஜய் உள்ளே நுழைய முற்பட்டார். அந்த நிலையில் அந்த நேரத்தில் வந்த இந்த வெள்ளி தொழிலாளி தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்ததாகவும் அப்பொழுது திடீரென இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மயங்கி விழுந்துள்ளார். அதன் அடிப்படையிலேயே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இது என்று மருத்துவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் காவல்துறை தரப்பிலும் இதை உறுதி செய்துள்ளார்கள். இதையடுத்து தற்பொழுது அவரது உடல் சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.